அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் வித் அதர்ஸ். மற்றவர்களிடம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த எதிர்பார்ப்பால் வரும் ஏமாற்றங்கள், இன்னல்கள், இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதை எப்படி மேனேஜ் பண்ணலான்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது நம்ம கூட எல்லோரும் நல்லா பழகணும், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இது நடந்ததுன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நடந்திருக்காது. இது எல்லாருக்கூடயும் வந்திருக்கலாம். அதாவது நம்ம கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறந்தோர், நம்முடைய நட்பு வட்டாரம், நம்முடைய வேலை செய்யும் இடம், இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம இவங்க எல்லாருக்கூடையும் பல நாள் பழகியிருப்போம். பல நாள் பழகியிருந்தோம். நம்ம காட்டுற அன்போ, நம்ம காட்டுற அக்கறையோ, நம்ம செய்யும் செயலையோ அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எந்த நோக்கத்தில் கொடுத்தோமோ அந்த நோக்கத்தில் பார்க்குறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம வளர்ந்து வந்த சூழ்நிலை. நம்ம எப்படி வளர்ந்து வந்திருக்கோம், சிறு வயதிலிருந்து குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம், நம்முடைய ஃபேமிலி, சொசைட்டி, கல்ச்சரல், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வளர்ந்து வந்திருப்போம். இதில் பலவிதமான மக்களை மீட் பண்ணியிருப்போம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கேதர் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் நம்மளுக்கு உணர்ற தன்மையை கொடுக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. நம்ம யார் கூட பழகிறோமோ இல்லை எந்த செயல் செய்கிறோமோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் உணர்வோம், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம எப்படி உணர்ந்திருக்கோமோ அதே மாதிரி நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்களும் இதே மாதிரி பலவிதமான சூழ்நிலையில் வளர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பர்செப்ஷன் ஸ்கில் இருக்கும். அதாவது உணர்தல் தன்மை வேறு மாதிரி இருக்கும். இந்த உணர்தல் தன்மை 2 பேருக்கும் வேறு மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. இது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஒவ்வொரு மனிதரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு உருவமைப்பு. எல்லாருமே ஒவ்வொரு உருவமைப்பில் இருக்கிறோம். எல்லாருமே ஒரே குடும்பத்தில் வாழ்ந்திருந்தாலும், ஒரே குடும்பத்தில் வந்திருந்தாலும், இல்லை ஒரே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே எல்லாருமே ஒரு உடல் அமைப்பில் வேறுபட்டு தான் இருக்கிறோம். நம்ம உடல் அமைப்பில் பலவித மாற்றங்கள், பலவித வேறுபாடு இருக்க தான் செய்யுது. எப்படி உடல் அமைப்பில் வேறுபாடு இருக்கோ அதே மாதிரி நம்முடைய மன அமைப்பும் கண்டிப்பாக வேறுபாடு தான் இருக்கும். உடல் எப்போ ஒற்றுமையாக இல்லையோ அதே மாதிரி நம்முடைய மனசும் ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே உடலால் மனதால் கண்டிப்பாக வேறுபட்டு தான் இருக்கிறோம். ஸோ உடலால் மனதாக வேற்றுப்பட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்குமோ இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ இது ரெண்டுமே ஒன்று சேர கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்திய நாடை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்முடைய நாடு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம நாட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவோம். இது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்முடைய உறவுகள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே உடலால் மனதால் வேறுபட்டு இருந்தாலும் எந்த உறவில் இருக்கோமோ அந்த உறவால் நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு தெளிவில் வரணும், ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ என்னதான் நம்ம வேறுபட்டு இருந்தாலுமே நம்ம இந்த உறவுக்காக நம்ம ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் வரும்போது நம்ம ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு போக முடியும், ஒரு ஆனந்தமான சூழ்நிலைக்கு போக முடியும். எந்த உறவோடு இருக்கமோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அவங்க மேலே இருக்க எதிர்பார்ப்புகளோ இல்லை ஒரு கடினமான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாகிடும் நம்ம அவங்க மேலே. ஏன்னா இந்த ஒரு புரிதல் வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய இண்டிவிஜுவலிசம் என்ன, நம்முடைய தேவை என்ன, அவங்களுடைய தேவை என்ன, இல்லை அவங்க இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வளர்ந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொரு புரிதல் வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் நம்மளுக்கு வரும்போது கண்டிப்பாக இது ஒரு உறவை மேன்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல யார் கூட பழகும் போதும் இந்த எண்ணத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம எல்லாரும் உடலால் மனதால் வேறுபட்டவர்கள், ஆனால் உறவால் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம உறவால் ஒன்றுபட்டு இருக்கனால அந்த உறவை எப்படி செழிப்பாக வளர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஒன்றா வாழணும் அப்படின்போது இந்த வேற்றுமையை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த வேற்றுமையை அக்செப்ட் பண்ணும்போது இந்த உறவுகள் இன்னும் மேன்மேல் வளரும். அந்த உறவுகளுடைய பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதை பற்றி இன்னும் அடுத்த பார்ட்லேயும் இன்னும் பார்க்கலாம். ஸோ இந்த வேற்றுமை ஒற்றுமையை பாராட்டுவோம், போற்றுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.